Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the bones of the skeletal system. நம்முடைய சட்டக மண்டலத்தில் காணப்படுகின்ற எலும்புகளை பற்றிய ஒரு ஒட்டுமொத்த பார்வையினை பார்க்க போகின்றோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட்டாக பார்த்தோம். ஆக்சைல் ஸ்கெலட்டன் எப்படி இருக்கும், அச்சு சட்டகம் எவ்வாறு காணப்படும், இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் இணை உறுப்பு சட்டகமானது எவ்வாறு காணப்படுகிறது, அண்ட் செப்பரேட்டாக பிரித்து ஸ்கல் மண்டையோட்டினை பற்றி பார்த்தோம். வெர்டிபிரல் காலம் முதுகெலும்பு தொடரில் என்னென்ன காணப்படுகிறது என்பதை கண்டோம். ஃபோர்லிம் கைப்பகுதியில் காணப்படுகின்ற எலும்புகள், ஹைன்லிம் கால் பகுதியில் காணப்படுகின்ற எலும்புகள், பெக்டோரல் அண்ட் பெல்விக் கிர்டில் தோல் வளையம் மற்றும் இடுப்பு வளையங்களில் காணப்படுகின்ற எலும்புகள் அப்படின்னு செப்பரேட்டாக பார்த்தோம். இப்போ we are going to see the overall scheme. மொத்தமாக என்னென்ன எலும்பு எந்தெந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில் எப்படி ஒட்டுமொத்த வினை என்று கூறுவார்கள், ஒட்டுமொத்த சமன்பாடு என்று கூறுவார்கள். அதனால் நம்மிடம் காணப்படுகின்ற எலும்புகளை பற்றிய ஒரு ஒட்டுமொத்த பார்வை. Generally the skeletal system is of two types, namely the axial and the appendicular skeleton. பொதுவாக எலும்பு மண்டலமானது சட்டக மண்டலமானது ஆக்சைல் ஸ்கெலட்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன், அச்சு சட்டகம் என்றும் இணை உறுப்பு, இடை அல்ல இணை உறுப்பு, பெரிஃபரல் சொல்லுவோம், இணை உறுப்பு சட்டகம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்பர் 1 அச்சு சட்டகம், நம்பர் 2 இணை உறுப்பு சட்டகம். நம்பர் 1 the axial skeleton with 80 bones and the appendicular skeleton with 126 bones. அச்சு சட்டகமானது 80 எலும்புகளையும், அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் என்று அழைக்கப்படுகின்ற இணை உறுப்பு சட்டகமானது 126 எலும்புகளையும் பெற்றிருக்கும். அது எப்படின்னு டிவைட் பண்ணி தனித்தனியாக காமிக்கும். First is the skull and the vertebral column, sternum and the ribs. It all comes under this axial skeleton. மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், மார்பெலும்பு, விலா எலும்புகள் இவை அனைத்தும் அச்சு சட்டகத்தின் கீழே வரும். ஸோ இது நாளையும் ஞாபகம். 1, 2, 3, 4 skull, vertebral column, sternum and the ribs. மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், மார்பெலும்பு, விலா எலும்புகள் அனைத்தும் இந்த அச்சு சட்டகத்தின் கீழே வரும். ஸ்கல் is made up of 29 bones, including the hyoid bone, as well as the arousicles. ஏன்னா நடுக்காது எலும்புகள் என்பது இந்த தலைப்பகுதியில் தான் காணப்படுகிறது, மண்டையோட்டு பகுதியின் உட்புறத்தை. ஹயாடு போன், நாவடி போன் என்பதும் இந்த பகுதியிலே காணப்படுகிறது. அதில் ஸ்கல் அப்படின்னு பொதுவாக பார்க்குறப்ப அதில் 29 எலும்புகள் காணப்படும். த ஸ்கல் வித் 29 bones. cranium with 8 bones. facial bones are 14 in number. medullary, malleus, incus and stapes 6 in number. hyoid bone, நாவடி 1. அப்போ கபாலத்திலே 8 எலும்புகளும், முகத்திலே 14 எலும்புகளும், நடுக்காதிலே 6 எலும்புகளும், நாவடி எலும்பு ஒன்றும், மொத்தமாக 29 போன்கள் எலும்புகள் மண்டையோட்டிலே காணப்படும். The vertebral column முதுகெலும்பு தொடர் with 26 bones in adult. The number is somewhat more. 33 ஏற்கனவே படித்தோம். அது எங்கே இருக்கும்னா சின்ன குழந்தைகள் ஆர் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேட். இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேட்டில் இருக்கப்போ, எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருப்ப சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப the number will be 33ங்கிறது ஏற்கனவே படித்தோம். 26 4 + 3 அப்போ படித்தது. இப்போ என்னென்ன போன்ஸ் இருக்கும்? vertebral column, cervical 7 bones, thoracic 12 bones, lumbar 5 bones, sacral 1 bone, coccus 1 bone. என்ன முக்கியம்னா அந்த சாக்ரலில் 5 bones fused to form 1. 5 எலும்புகள் ஒன்றாக இணைந்து ஒன்றாக மாறி இருக்கும், மொத்தமாக இணைந்து. இந்த காக்கஸ் எடுத்துட்டோம்னா 4 bones are fused to form 1 bone. 4 எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறி இருக்கும். முதுகெலும்பு தொடரை எடுத்துக்கொண்டோம் என்றால் கழுத்து பகுதியில் 7 எலும்புகளும், மார்பு பகுதியில் 12 எலும்புகளும், இடுப்பு பகுதியில் 5 எலும்புகளும், திருவெலும்பு என்று ஒரு எலும்பும், வால் பகுதியில் ஒரு எலும்பும் காணப்படும். அந்த வெர்டிபிரல் காலம் முதுகெலும்பு தொடர் காணப்படுகின்ற முள்ளெலும்புகளின் எண்ணிக்கை 26 என்பது உனக்கு தெரியும். ஸோ வெர்டிப்ரா என்று அழைப்போம். வெர்டிபிரல் காலம் வித் 26 வெர்டிப்ரா. இது ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். ஸ்டர்னம் முன்னாடி இருக்கிறது தெரியும். ஸ்டர்னம் இன் ஃப்ரண்ட், வெர்டிபிரல் காலம் இன் பேக், ரிப்ஸ் ஆன் லேட்டரல் சைட்னு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். மார்பெலும்பு முன்பகுதியில் காணப்படும், முதுகெலும்பு தொடர் பின்பகுதியிலே காணப்படும், பக்கவாட்டிலே விலா எலும்புகள் காணப்படும். யூ நோ த நம்பர் ஆஃப் ரிப்ஸ் 24.
அதில் ட்ரூ படித்தோம், ஃபால்ஸ் படித்தோம், ஃப்ளோட்டிங் படித்தோம், உண்மையான படித்தோம், போலியான விலா எலும்புகள் படித்தோம், மிதக்கக்கூடிய விலா எலும்புகளை படித்தோம். அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஸோ ஸ்டர்னம் ஒரே ஒரு எலும்பு தான். முன்னால் மார்பெலும்பு என்பது ஒன்று தான் காணப்படும். இதோட உனக்கு ஆக்சைல் ஸ்கெலட்டன் என்று அழைக்கப்படுகின்ற அச்சுச்சட்டகமானது முடிந்துவிட்டது. யூ ஆர் ஜஸ்ட் காரலேட்டிங் திங்ஸ், ரீகலெக்டிங் திங்ஸ். ஏற்கனவே படித்ததை திருப்பி படிக்கிற, ஏற்கனவே படித்ததை ஒன்னோட ஒன்று இணைத்து பார்க்கிறாய். நெக்ஸ்ட் we come to the appendicular skeleton with the 126 bones. இணையுறுப்பு சட்டகத்திலே 126 எலும்புகள் காணப்படுகிறது என்பது உனக்கு தெரியும். அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம்னா, 4 limb கைப்பகுதியில் காணப்படுகின்ற எலும்புகள், ஹைண்ட் limb கால் பகுதியில் காணப்படுகின்ற எலும்புகள், பெக்டோரல் கேர்டில் தோல் வளையத்தில் காணப்படுகின்ற எலும்புகள், பெல்விக் கேர்டில் இடுப்பு வளையத்தில் காணப்படுகின்ற எலும்புகள் என்று 4ஆக பிரிக்கிறோம். ஸோ thus appendicular skeleton with the 4 limb, hind limb, pectoral girdle and pelvic girdle. இந்த இணை உறுப்பு சட்டகத்தின் கீழே கையில் உள்ள எலும்புகள், காலில் உள்ள எலும்புகள், தோல் வளையத்தில் உள்ள எலும்புகள், இடுப்பு வளையத்தில் உள்ள எலும்புகள் இதன் கீழ் வரும். அப்புறம் தனித்தனியாக ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கையை எடுத்துட்டோன்னா இந்த 4 limb ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கும். வலதுகை ஒன்று காணப்படும், இடதுகை ஒன்று காணப்படும். ஹியர் 30 bones, ஹியர் 30 bones, 30 + 30 = 60. அப்போ 2 கரங்களிலும் 30 + 30 60 எலும்புகள் நம்மிடம் காணப்படும். அதை எப்படி பிரிச்சிருக்கா? ஹியூமோரஸ் மேற்கை எலும்புகள் 1 + 1 2, ரேடியஸ் 6 எலும்புகள் 1 + 1 = 2, அல்னா 1 + 1 = 2, கார்பல் மணிக்கட்டு 8 + 8 = 16. தென் மெட்டாகார்பல்ஸ் உள்ளங்கை எலும்புகள் 5 + 5 = 10. ஃபேலஞ்சஸ் விரல் எலும்புகள் 14 + 14 = 28. மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினோன்னா அது எவ்வளோ வரும்? 62 × 30. இங்கே பார்த்தெல்லாம் 30 இருக்கும். வலதுகையில் 30 இருந்தால் இடதுகையில் 30 இருக்கும். 30 + 30 = 60. 30 + 30 = 60. Right hand bones, right 4 limb and left 4 limb. Next we come to the hind limb. நம்முடைய கால் பகுதியில் காணப்படுவது 30 + 30 = 60. அதான் இங்கே 2 × 30 கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபேமர், தொடை எலும்பு 1 + 1 = 2, டிபியா 1 + 1 = 2, ஃபிபுலா 1 + 1 = 2. நெக்ஸ்ட் கவனிங்க, டார்சல்ஸ் கணுக்கால் எலும்புகள் இந்த இடத்துல பாருங்க 7 + 7 = 14. மெட்டாடார்சல்ஸ் பாத எலும்புகள் 5 + 5 = 14. ஃபேலஞ்சஸ் விரல் எலும்புகள் 14 + 14 = 28. அண்ட் பேட்டெல்லா நீபோன் சொல்கிறப்ப முழங்கால் சில் என்று அழைப்பார்கள். வலது பக்கம் ஒன்று இருக்கும், இடது பக்கம் ஒன்று இருக்கும். 1 + 1 = 2. இந்த நேமை ஞாபகம் வச்சுனேன்னா உனக்கு மறக்காது. இது நம்முடைய கால் பகுதியில் காணப்படுகின்ற எலும்புகள். Then we come to the pectoral girdle, தோல் வளையம். தோல் வளையத்திலே 4 எலும்புகள் காணப்படும் என்பது உனக்கு தெரியும். ஸ்கேப்புலா தோள்பட்டை 1 + 1 = 2. அண்ட் கிளாவிக்கல் காரை கழுத்து எலும்பு 1 + 1 = 2. அப்போ 2 + 2 = 4. அண்ட் ஃபைனலி த பெல்விக் girdle, நம்முடைய இடுப்பு வளையத்தில் காணப்படுகின்ற எலும்புகள். இடுப்பு வளையத்தில் ஒரு எலும்பு இருக்கும், அது 3 எலும்புகள் இணைவதன் காரணமாக தோன்றும். ஸோ இடுப்பு வளையத்திலே ஒரு எலும்பு காணப்படும். ஒன்றுனா ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்கும். 1 + 1 2. இது 3 இணைவதால் தோன்றும்ங்கிறது கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம படித்தோம், போன கிளாஸில் பார்த்தோம். இஸ்கியம், இலியம் அண்ட் பிபுஸ் என்று அழைக்கப்படுகின்ற 3 எலும்புகள். பிபுஸ்ங்கிறது பூப்பெலும்பு என்பது உனக்கு தெரியும். இஸ்கியம் ஒன்று, இலியம் ஒன்று, பியூபிஸ் ஒன்று. இது 3ம் சேர்வதால் இது தோன்றுகிறது. இன்னோமினேட் அப்படிம்பாங்க, பெயரற்ற எலும்பு என்று இதனை அழைக்கலாம். ஸோ இன்னோமினேட் பெயரற்ற எலும்பு 1 + 1 = 2 இருக்கும். ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா in skull 29, vertebral column 26, sternum 1, ribs 24, forelimb 60, hind limb 60, then pectoral girdle 4, pelvic girdle 2. மண்டையோடு 29, முதுகெலும்பு தொடர் 26, மார்பெலும்பு 1, விலா எலும்புகள் 24, கையெலும்புகள் 60, கால் எலும்புகள் 60, தோல்வளைய எலும்புகள் 4, இடுப்பு வளைய எலும்புகள் 2. எல்லாத்தையும் கூட்டினோன்னா 206 bones are present. This is the overall flow chart of the skeletal system. நம்முடைய எலும்பு மண்டலத்தின் ஒரு ஒட்டுமொத்தமான வரைபடமாக இதனை வைத்துக் கொள்ளலாம்.
ஸோ இதை நீ ஒரு பார்வை பார்த்துட்டு செப்பரேட்டாக பார்த்து எல்லாம் ஈஸியாக இருக்கும். அது ஏற்கனவே ஒன்றா தனியாக படித்ததை வச்சுன்ட்டு இது மாதிரி காரலேட் பண்ணி படித்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.